என்ன ரகசியம் நடக்குதுங்க? அதுவா, பள்ளிக்கூடம் திறக்க போறாங்கல்ல, புது புக்கு புது டிஃபன் பாக்ஸு எல்லாம் வேணுங்காக. போன வருஷம் தான் வாங்கியிருக்கு, இந்த வருஷமும் வேற வேணுமா. அதான் உங்கள்கிட்ட சொல்லுறாங்க. காசு கூட நாங்கள் 2 பேரும் இந்த போயிட்டு வந்துடுறோம். 3 பேரும் சேர்ந்தாலே எனக்கு செலவு தான் வைப்பீங்கன்னு தெரியும்ல. என்ன பண்ண, வேற எதுக்குமா கேட்காத, பள்ளிக்கூடம் போக தானே கேட்காத. செஞ்சுதாங்க நான் ஆகணும் இதை. இதுக்குன்னு வருஷம் வருஷம் வாங்க முடியுமா? 2 வருஷம் போன வருஷம் தானே வாங்கியிருக்கு, இந்த வருஷம் கொண்டு போக சொல்லு, இடையில வாங்கிக்கலாம். நீ சொல்லு அப்பா, நீ சொன்னா சரிம்பாரு. ப்ளீஸ் பாட், பேக் வந்துருச்சு, டிஃபன் பாக்ஸில் நெளிஞ்சு போச்சு, அதெல்லாம் கொண்டு போனால் கிண்டல் பண்ணுவாங்கல்ல. இந்த ஒரு வாட்டி வாங்கிட்டாங்க, நாங்கள் பத்திரமா வச்சுக்கிடுதோம். ப்ளீஸ்ப்பா. சரிம்மா வாங்கிக்கோ, உனக்கு இல்லாத ஏதா அப்பா கொடுக்க என்ன, வாங்கிக்கோ. தேங்க்ஸ்ப்பா. எனக்கு எனக்கு கேளு. பூந்தால கொடுக்குறேன், வாங்கி தொலைங்க. அதுக்கு மட்டும் செல்லம் தங்கம், எனக்கு மட்டும் கொடுத்து தொலைறியா? நானும் பள்ளிக்கூடம் போதானே கேட்குறேன். அந்த பிள்ளை ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா நீட்டா வச்சிருக்கோம், நீ நீட்டா வச்சிருப்பியாக்கும். மறுநாளே பாரு கந்த ஊலமா கொண்டு வருவேன். கொஞ்சம் சத்தமா தான் பேசிட்டோமா, அடக்கி வாசிப்போம். முழிக்கிறத பாரு, மூலி ஆந்த மூலி. பெசானிக்கு ஈரும், எப்போ பாரு அவனையே திட்டிகிட்டு இருக்காரு. பெசானிக்கு வேலையை பார்த்து போகிறோம், நான் போய் பிள்ளைகளுக்கு பேக் வாங்கி கொடுத்துக்கிறேன். போகணும்னு சொன்னானே போயிட்டாரு, துட்டி யார் தருவா? எடி அந்த முக்கு கிடைக்கலன்னா நான் எப்பவும் வாங்கி தருவோம்ல, என் பேரை சொல்லிட்டு வா, நான் நாளைக்கு கொடுத்துக்கிடுதேன். அப்பா, அங்கே பேக் வாங்கினா நல்லாவே இருக்க மாட்டேக்குப்பா. வேற கடைக்கு நாங்கள் போகிறோம், பெரிய கடைக்கு. பெரிய கடை எந்த கடைட்டி உனக்கு? கடைக்கும் சேர்த்து துட்டு கேட்பான். அமைதியா இரு, அப்பா சொல்கிற கடைக்கு போவோம். அதான் அங்கே பேக்கு சரியில்லைங்கால, அவள் எங்கே கூப்பிடாதாலும் அங்கே போய் வாங்கி கொடுப்போம். பீரோவில் காசு வச்சிருக்கேன், அதை எட்டு போ. ஏங்க, அது உங்கள் ஆஸ்பத்திரி செலவுக்குங்க. இதுக்கு செலவு பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு எங்கே வருவ? பிள்ளைகளுக்கு பேக்கு வாங்கு, இன்னொரு இடத்துல காசு வரணும், அது வந்த உடனே ஆஸ்பத்திரி போகலாம். நினைச்சது நடந்துருச்சு. சக்சஸ். உங்க சின்ன தங்கச்சி தான், அண்ணன் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். நல்ல பிள்ளை. என்ன உன்னை சூப்பர் மார்க்கெட் கூட்டு போறேன்னு? ஏய், இன்னும் போகல அவரு, வாய் மூடல. ஐயோ, இங்கதான் இருக்காரா? அப்பா போயிட்டாருண்ணே. சரிம்மா கருவாச்சி, ஏன் உன் புத்தியை காட்டுற? அப்பா வரட்டும், இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம். சண்டை போடாதீங்க, வாங்க. அவர் வருங்களே நம்ம போயிட்டு வந்துடுவோம். இல்லையா வெட்டி, வா. கடை ரொம்ப பெருசா இருக்கு, இங்கேயா போய் எடுக்க? நிறைய துட்டு கேட்பாங்கடா, சின்ன கடையில போய் எடுப்போம். என் கூட படிக்கிற பிள்ளைல இங்கதாம எடுத்தாங்க, நல்லா இருக்கும். மாட்டையிலே வாங்க. இவ்வளோ மல்லிகை ஜாமான் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குடா. டிவியில தானே பார்த்துருக்குறேன், இன்னைக்கு தான் உள்ள வந்து பார்க்கேன். தூள் பிஸ்கட்டு எல்லாம் தனித்தனியா இருக்குடா. ஆமாம்மா, இங்க பேக்கு டிஃபன் பாக்ஸ் சூப்பர் சூப்பரா இருக்கும். ஒரு இடத்துல இருட்டி அங்கிட்டு இங்கிட்டு ஆடாத, ஏதாச்சும் இடிச்சிட போகுது. அம்மா, எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டாமா. என்ன பார்க்குறீங்க, நீங்களே எடுத்துக்கிறீங்களா, ஹெல்ப் பண்ணணுமா? அந்த 2 பேர்த்துக்கும் பள்ளிக்கூடம் கொண்டு போகிறதுக்கு பேக்கும் டிஃபன் பாக்ஸ் எடுக்கணும்பா, நீயே எடுத்துக்கூட. நம்மளே போய் எடுத்துக்கலாமா? இல்லை, நீ இவளோட இம்சை மானத்தை தான் வாங்குறா. இருங்க, எட்டு வரேன். முதல் டிஃபன் பாக்ஸ் பாருங்க, அதுக்கப்புறம் பேக் பாருங்க. சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் எட்டு வா. அம்மா, எனக்கு இதான் வேணும், எனக்கு நல்லா இருக்கு, இது பிடிச்சிருக்கு. இந்த பாக்ஸ் எவ்வளோம்மா வரும்? 250 ரூபாம்மா. 2 பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 400 ரூபா. பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்னு தனியாக வாங்க வேண்டாம், இதிலே வச்சுக்கலாம். இதில் 3 பாக்ஸ் வரும், ஒன்று ஸ்நாக்ஸு, ஒன்று சாப்பாடு, ஒன்று பொரியல் வச்சுக்கலாமா. ரேட்டு அதிகமாக இருக்கேம்மா. இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்கம்மா, எந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஆஃபர் உண்டு, இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏய், நீயும் இதே வாங்கிக்கிடுதியாடா? வேற வாங்கினா காசு அதிகமாகும். இருக்கட்டும், 2 இதை காட்ட சொல்லு, நம்ம பார்த்துட்டு இதை வாங்கிக்கிடுவோம், சரியா? வேற பாக்ஸ் காட்டேன், இது இருக்கட்டும். இது அதோட நல்லா இருக்கே. ஆமாண்ணே. அம்மா, இது பார்த்தீங்கன்னா 500 ரூபாம்மா ஒரு பீஸ், இது ஒன்று தான் இருக்குது. இனி வேற பார்த்தா வேறன்னு மனசு மாறிக்கிட்டே இருக்கும், அதையே வாங்கிக்கிடுவோம். டிபட் பாக்ஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா 150 ரூபாம்மா. அதுக்கு நீங்கள் அந்த பேக்கே வாங்கினீங்கன்னா எல்லாமே வந்துடுது, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எதுவும் தனியாக வாங்க வேண்டாம். அது வாங்கிக்கிடுதீங்களா, இதை வாங்கிக்கிடுதீங்களா? அந்த 500 ரூபாய் எடுத்து உள்ளே வச்சிரு, அது வேண்டாம். இதே இருக்கட்டுமாம்மா? இது இருக்கட்டும், இதை எடுத்து வச்சிரு. நீ பேக்கு காட்டு. பேக் 650 ரூபா வருமா, ஸ்டார்டிங்கே இது 650. நீ இதுக்கு மேலே போக 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 கூட்டிகிட்டே போகும். இதை பார்க்குறீங்களா, வேற எடுத்து தரவா? இதே இருக்கட்டுமா? பாப்பா, இதுலேயே 2 பேக் கொடுத்துரு.
அம்மா எனக்கு டிஃபன் பாக்ஸ் மட்டும் போதும், பேக் வேண்டாம். அது இருக்குல்ல, அப்பா சின்ன கடையில் பேக் வாங்கிக்கிடும். இது அண்ணனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துரு. ஆமாம் வேண்டாங்கிற, வாங்கிக்கோமா, அம்மாட்ட காசு இருக்கு. அம்மா எனக்கு டிஃபன் பாக்ஸ் மட்டும் போதும், இவ்வளோ பெரிய பேக் எனக்கு வேண்டாம். பாப்பா சின்ன பேக் ஏதாச்சும் இருக்காமா, சின்ன பிள்ளைங்க கொண்டு போகிற மாதிரி? அம்மா அந்த ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதான் நீ நாளைக்கு தான் வரும். உனக்கு மட்டும் வர முடியாதுமா, இந்த பேக் வாங்கிக்கிடுதியா, இல்லைன்னா அப்பாவை வேற பேக் வாங்கிட்டு வர சொல்லுவோமா? வாங்கிக்கோமா, இது நல்லா தானே இருக்கு, ஏன் வேண்டாங்கிற? நான் மட்டும் வாங்கிட்டு போனா அப்பா திட்டுவாருமா. இல்லைண்ணே, இவ்வளோ பெரிய பேக் நான் எப்போ